பிஜேபி வந்துடும். பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? இந்த நாட்டில் தமிழ் மக்கள் படுகிற அவ்வளவு துயரத்திற்கும் காரணம் யாரு? காங்கிரஸ். 500 டிஎம்சி 450 டிஎம்சி வந்துகிட்டு இருந்த தண்ணி, காவிரியில் வந்துகிட்டு இருந்த தண்ணியை தரவிடாம தடுத்தது யாரு? வழக்கு போட்டதா யா கருணாநிதி. அந்த வழக்கை திரும்ப பெறுங்க மிரட்டி அந்த வழக்கை திரும்ப பெற வச்சது யாரு? அம்மையார் இந்திரா காந்தி. கச்சத்தீவை தான் தோன்றித்தனமா எடுத்து சிங்களனுக்கு தாரை பார்த்து கொடுத்தது இந்தியாவோடதா? அந்த நிலப்பரப்பு என்னோடது, என் பாட்டன் சேதுபதி எடுத்து கொடுத்தது யாரு? நீங்க. இந்த நிலத்தில் இருக்க நச்சு திட்டம், அணுகுலை, ஸ்டெர்லைட், மீத்தேன் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு கொடுத்தது யாரு? நீ. கல்வியை மாடியில பட்டிருந்து பொதுப்பட்டி தூக்கிட்டு போனது யாரு? நீ. அப்புறம் நீ புதுசா என்னமோ எங்களுக்கு எல்லாம் நல்ல செய்யப்படுற என்ன செய்யப்படுற? முதல்ல அந்த நாட்டுல இந்திய திணிச்சு, இந்த நாட்டுல என் தாய்மொழி அழிக்க துடிச்சது நீ. என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்ன நீ இதுல இருந்து மாறுபட்டுட்ட? அப்ப பிஜேபி வரக்கூடாது, காங்கிரஸ் வரலாமா? ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை அடிச்சு நாசமாக்கின கட்சி காங்கிரஸ். கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று வச்ச கட்சி அதிகாரம் காங்கிரஸ். சிங்களனுக்கு கனவில் கூட என்ன வராது தமிழர்களை வென்றுவிட முடியும்னு. அவனுக்கு இரு கரமும் கொடுத்து, வட்டி இல்லாத கடனா 80,000 கோடியை கொட்டி கொடுத்து, ஆயுதம் கொடுத்து, பயிற்சி கொடுத்து, போர்க்கப்பலை கொடுத்து என் மக்களை அழித்து ஒழிக்க வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி. அதன் ஆட்சி கூட நின்னது இந்த திமுக. நீங்க பேசிக்கிறீங்க இந்த காங்கிரஸ் இனத்தை கொண்டு வச்ச காங்கிரஸ் வரலாம், அதை எப்படி அனுமதிக்கிறார்? 2 பேருமே வரக்கூடாதுன்னு சொல்ல. அப்பதான் நீ ஆண்மகன். இந்திய கட்சி எதுக்குன்னு கேளு. பாரதிய ஜனதாவே பேசுறியே, காங்கிரஸ் வரலாமா? ஏன் அதை குட்டி வர? என் இனத்தை கண்ணு முன்னாடி கொண்டு குவிச்சிட்டு அதே இனத்துல வாக்கை பெற்று வலிமையான அதிகாரத்துக்கு ஆட்சிக்கு வந்துட முடியும்னா, நாங்க மானங்கட்ட கூட்டம் ஆயிட்டோம்னா நீ மஞ்ச குளிக்கிற. நீ வேற எப்படி? வேற இந்த கன்னடனை கொண்டுட்டு அல்லது ஆந்திரா தெலுங்கரை கொண்டுட்டு மலையாளியை கொண்டுட்டு நீ இப்படி அந்த மாநிலத்தில் ஒரு ஓட்டு வாங்கிட முடியுமா? எத்தனை காலத்துக்கு இதையே பேசிட்டு தீருவீங்க தம்பி? ஒரே ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவரை இந்த பாரதிய ஜனதாவில இருந்து இந்த இடத்துல நாங்க மாறுபடுறோம். அது மதவாத கட்சி, நீ மிதவாத கட்சியா? அவன் we are all Hindus சும்பா, நீ yes we are all Hindus சும்பா. வேற அவன் சவுண்ட் இந்துத்துவா, நீ சாப்பிட்டு இந்துத்துவா. வேற என்ன சொல்லுங்க? 100 விழுக்காடு இந்துக்கள் பிஜேபி, 90 விழுக்காடு இந்துக்கள் திமுக. நான் சொல்லல, தலைவரே சொல்றாரு என் கட்சியில 90 விழுக்காடு இந்துக்கள். இது பிஜேபியின் பீட்டியமா, நாங்க பீட்டியமா? என்ன எத்தனை காலத்துக்கு இந்த ஃப்ராடு, இந்த புழுகுனி வேலையை செஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன்? ஒரு வீர மகனா நின்னா நீ கவலைப்படாம இரு, வரமாட்டான், நான் இருக்கேன் அப்படி சொல்லு. வந்துருவான். இத சொல்றதுக்கு வந்த பிறகு என்ன பண்றது? வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, எல்லா காசையும் வச்சுக்கிட்டு தரமாட்டேங்குது. இந்த புலம்புறதுக்கு ஒரு அதிகாரம், 40 பாராளுமன்றம், அதுக்கு ஒரு ஆட்சி. ஏய், என் காசை தரலாம், உனக்கு எதுக்குடா நான் வரி கொடுக்கணும்? ஜிஎஸ்டி கிடையாதுடா, தர முடியாதா? சொல்ல முடியாது. சொன்னா என்ன வேணும்? ஈடி. அப்புறம் வார ஓடி, வெரி சாரி மோடி. இதுதானே? இது ஒரு கேவலம். இது ஒரு கட்சிகள் ஆட்சிகள் இதுக்கு